ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு சீசனுக்கு நம்ம நடவு பண்ண கத்திரி செடி காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த செடியை பிடுங்கி போடாமல் அதே செடியிலேருந்து அடுத்த சீசனுக்கு எப்படி நிறைய காய்க்க வைக்கலான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கத்திரி செடி வந்து செவந்தம்பட்டி கத்திரி. நம்ம தோட்டத்தில் நிறைய அறுவடை கொடுத்த ஒரு செடி இது. இப்போ வந்து நல்லா காய்ச்சி முடிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டான காய்கள் எல்லாம் பறிச்சுட்டு இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விடணும். கத்திரி செடிகள் பொதுவாக 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் கூட காய்க்கும். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு சுத்தமான ப்ரூன் பண்ணுற டூலை எடுத்து நல்லா இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளையெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செடி இந்த அளவு தான் இருக்குது. இதில் வந்து இந்த கட் பண்ண இடத்துல பூஞ்சை தாக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த சோத்து கத்தாழை நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி இருக்கிறத இதில் தடவி விடலாம். இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. இந்த செடியை நம்ம கவாத்து பண்ணி 1.5 மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிறைய துளிர்களோட காய்கள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. குட்டி குட்டியாக பிஞ்சுகள் பூக்கள் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய துளிர்கள் வந்திருக்கு. இப்போ நான் அடியில இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளைகள் அதிகமாக வந்திருக்குன்னு. நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம இந்த செடி முதல்ல எப்படி காய்ச்சதோ அதே மாதிரி நிறைய காய்கள் வரும். இப்போ வந்து நான் மக்கிய சாணம் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, இயற்கை உரமாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உரம் போகிறதுக்கு முன்னாடி அந்த செடியோட வேரை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை போடணும். எல்லா இடத்துலையும் பரவலாக விடுற மாதிரி உரத்தை போட்டுட்டு திரும்பவும் இதை கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த வேரை சுற்றி மண் அப்படி அணைச்சி விடுற மாதிரி போட்டு விடுங்க. நான் இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சதால உங்களுக்கு வேகமாக தெரியுது. இந்த அளவுக்கு ஸ்பீடாலாம் நீங்கள் கிளறக்கூடாது. வேர் அடிபடாமல் மெதுவாக கிளறணும். இப்போ வந்து நல்லா தண்ணி விடலாம். உரம் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே உரம் போட்ட உடனே நல்லா தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சீசனுக்கு செடி தயாராகியாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க.